மதுரை ரயில் நிலையம் அருகே தங்க நகைகள் பறிக்கப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நகை வியாபாரியான பாலசுப்ரமணியனிடம் கடந்த மாதம் மர்ம நபர்கள் சிலர் காரில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி 2 கிலோ தங்க நகைகளை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து திலகர் திடல் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே மேலூரை சேர்ந்த பாக்கியராஜ், முத்துலிங்கம், நாங்குநேரியை சேர்ந்த முத்துப்பாண்டி ஆகியோர் கைதாகினர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் நாகேந்திரன், செல்லப்பாண்டி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கழிவுநீர் தொட்டிக்காக பள்ளம் தோண்டிய போது உள்ளே தவறி விழுந்த கூலி தொழிலாளி அரை மணி நேர முயற்சிக்கு பின்னர் மீட்கப்பட்டார். மின்னூரை சேர்ந்த சுப்பிரமணி ஆம்பூர் VA கரீம் சாலையில் பைசூர் ரஹ்மான் என்பவரின் வீட்டில் கழிவுநீர் தொட்டி கட்டும் பணியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக மண்சரிவு ஏற்பட்டு 60 அடி ஆழ கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுப்பிரமணியை பலத்த காயத்துடன் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. அன்னை சத்யா நகரில் உள்ள ஹவுசிங் போர்டு குடியிருப்புக்குள் நுழைந்த நபர் இருசக்கர வாகனங்களின் மேல் அமர்ந்து பூட்டை உடைக்க முயன்றார். ஒவ்வொரு வண்டியாக ஏறி இறங்கிய அவர் கடைசியாக ஒரு வண்டியின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றார். அந்த குடியிருப்பில் கடந்த 3 மாதத்தில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல்லில் மணற்கொள்ளையின் போது தங்களது முன்னோர்களின் சடலங்களும் திருடப்பட்டதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. வேடச்சந்தூரை அடுத்த ஏடி காலனியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரின் சடலத்தை புதைப்பதற்காக புத்தாம்பட்டி சுடுகாட்டிற்கு உறவினர்கள் சென்றுள்ளனர். அப்போது அங்கு புதைக்கப்பட்டிருந்த தங்களது முன்னோர்கள் 7 பேரின் சடலங்களை மணல் கொள்ளையர்கள் மணலுடன் சேர்த்து அள்ளிச் சென்றதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் உரிய விதிமுறைகளை பின்பற்றி இயங்காத கல்குவாரியை மூடக்கோரி கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலந்தா கிராமத்தில் இயங்கும் கல்குவாரியால் சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுவதாக அங்குள்ள மாடசாமி கோவில் வளாகத்தில் ஆலந்தா, சவலாப்பேரி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏரி குளங்களுக்கான நீர்வழி பாதையில் உள்ளவர்கள் வேறு இடத்தில் குடியிருக்க இடம் கேட்டு மனு அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெஞ்சல் நிவாரண பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மழையால் பாதிக்கப்பட்ட ஊத்தங்கரை, போச்சம்பள்ளியில் இரவு பகலாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மற்ற மாவட்டங்களில் 2000 ரூபாய் ரேஷன் கார்டுக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எத்தனை நாட்கள்ல இல்லை, இந்த கணக்கெடுப்பு பண்ணி சீக்கிரம் விரைவாக முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு அரசாங்கத்துக்கு அந்த இது கொடுத்தோன்னா அதை நான் நடவடிக்கை எடுப்பேன்.